கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 61ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவில் நமக்குரிய இரட்டிப்பான பங்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அன்று எகிப்தில் இஸ்ரேலர்களின் முதல் பிறந்த பிள்ளைகளை மரணத்திலிருந்து காத்தது. அதே போல இப்போது எகிப்தாகிய இந்த உலகில் உள்ள பரலோகத்தில் பெயரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையை நிஜ பஸ்காவாகிய கிறிஸ்துவின் இரத்தம் மரணத்திலிருந்து காக்கிறது. வருகிற நினைவு கூறுதலில் நாம் பங்கெடுக்கும் அந்த 2 அடையாளங்கள் நமக்கு 2 காரியங்களை உறுதிப்படுத்துகின்றன. ஒன்று, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கும் ஜீவனுக்கான பாதுகாப்பு. மற்றொன்று, முதற் பிறந்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் சிறப்புரிமை. முதல் காரியம், அன்று எகிப்தின் இருண்ட இரவில் எந்தெந்த வீடுகளின் நிலைக்கால்களில் எல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்தந்த வீடுகளின் முதல் பிறந்தவர்கள் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டனர். இன்று நிஜத்தில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவின் ரத்தம் அர்ப்பணித்திருக்கும் புதிய சிருஷ்டிகளாகிய நம்மை 2ஆம் மரணம் என்னும் அழிவிலிருந்து பாதுகாக்கிறது. அன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரேலர்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலையை தந்தது போல, இன்று சபையாகிய நமக்கு கிறிஸ்துவின் ரத்தம் எகிப்தாகிய உலகத்தின் பாவங்களின் பிடியிலிருந்து நித்திய விடுதலையை தந்திருக்கிறது. 2வது காரியம், உபாகமம் 21வது அதிகாரம் வசனம் 17 சொல்லப்பட்டபடி ஒரு தகப்பனின் முதல் பிள்ளை மற்ற சகோதரர்களை விட இரட்டிப்பான பங்கை பெறுவான். அன்று எகிப்தில் காக்கப்பட்ட முதற் பிறந்த பிள்ளைகள் பஸ்கா ஆட்டில் முக்கிய பங்கை பெற்றனர். அதேபோல் ஏசாயா 61வது அதிகாரம் வசனம் 7 படி கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட முதற் பேரான சபை வரும் ராஜ்யத்தில் மகிமை மற்றும் அழியாமை ஆகிய இரட்டிப்பான பங்கை பெறும். நாம் பிற்கிற ஒரே அப்பம், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் புண்ணியம் எனும் ஒரே அப்பத்தில் பங்கு பெற்று அந்த இரட்டிப்பான பங்கை பெறுவோம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 23 சபையை பரலோகத்தில் பெயரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று அழைக்கிறது. நாம் மாம்சத்தின்படி முதற் பிறந்தவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையினால் முதற் பலனாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதையே நாம் யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 18 அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று வாசிக்கிறோம். வரும் நினைவு கூறுதலில் நாம் பங்கு பெறுவது, நாம் இந்த உலகத்தின் மரண நிலையை கடந்து திவ்ய சுபாவத்துக்கு மாறி செல்கிறோம் என்பதையும், நான் கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய முதற் பலன் என்ற இந்த விசுவாசத்தோடு அப்பம் மற்றும் பாத்திரத்தில் பங்கெடுப்போம். அந்த இரட்டிப்பான பங்கை தேவ கிருபையால் நாம் சுதந்தரிப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, முதற் பேரானவர்களும் அவர்களின் கடந்து போகுதலும். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.